ஆடி 18க்கு காலையிலே கிளம்பி குலதெய்வ கோயிலுக்கு போயாச்சு. ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் ஒண்ணு, அதுக்கப்புறமேட்டு இன்னொரு கோயில் ஒண்ணு இருக்கு. ஸோ 2மே குலதெய்வ கோயில் தான். இது வந்து அன்னமார் கோயில். இங்க வந்து பொங்கல் வைக்கிறது, தேங்காய் பழம் உடைக்கிறது அந்த மாரி மட்டும் தான் இங்க. இந்த கோயில் வந்து கருக்கண்ணமார் கோயில். இங்கெல்லாம் வந்து கிடா வெட்டுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா 2 சாமியும் போய் கும்பிட்டுட்டு வருவோம். பக்கத்துல தான் இருக்கு. 2மே குலதெய்வ கோயில் தான். ஸோ 2ம் போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டு வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்துக்கு போயாச்சு. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, காலையிலே டிஃபன் வந்து வீட்லேருந்தே செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா காலையில கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருப்போம். அதனால வீட்ல செஞ்சது சாப்பிட்டுக்கலாம். மத்தியானம் வேணா வெளியில சாப்பிட்டுட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி, கடலக்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த ஆலமரத்துக்கு அடியில நல்லா சூப்பரா காத்துக்கு அதுக்கப்புறமேட்டு தண்ணி பார்த்துட்டு பட்டர்ஃப்ளைஸ் நெறைய பறந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் தான் பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அங்கேயே நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். 9:45க்கு நாங்க அங்க போனோம். 11:30 மணி வரைக்கும் யாருமே வரல. நாங்க மட்டும் தான் அங்க இருந்தோமே. ஸோ நல்லா இருந்துச்சு. 11:30 மணிக்கு மேல தான் நெறைய கூட்டம் வர ஆரம்பிச்சுச்சு. அங்கேயே பார்க் இருக்கு. பொண்ணுங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் எங்களுக்கு இந்த ஆடி 18 போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு?